ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தை வரவேற்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டோட வார்த்தை, அதாவது நாங்கள் தேவனுக்குள்ளாக எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லாவிட்டால் தேவனுக்குள்ளாக நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 12 தொடக்கம் 15 வரையான வசனங்களிலே இப்படியாய் கூறப்படுகிறது. அதாவது, நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இவைகளை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்லாமல் தேவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருகிறது. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அது மாத்திரமல்லாமல் பரிசுத்தவான்களுடைய குறைவிலே உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அதாவது நாங்கள் ஊழியக்காரர்களுக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்யும் பொழுது, அது மாத்திரமல்லாமல் அந்நியரை நாங்கள் உபசரிக்கும் பொழுது அதற்கூடாக நாங்கள் திருப்தி அடைகிறோம். அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்லாமல் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், அவர்களை சபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை யார் துன்பப்படுத்தினாலும், யார் எங்களை தவறாக பேசினாலும், யார் எங்களை தவறான வழி நடத்தினாலும் நாங்கள் அதாவது பழிக்கு பழி வாங்காமல் நாங்கள் வாழும் பொழுது அதில் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். கடைசியாக 15வது வசனம், சந்தோஷப்படுகிறவர்களுடன் கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடன் கூட அழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அழுதல், சந்தோஷம், இது ரெண்டு சொல்லும் பொழுது இதுவைகள் ரெண்டுமே தான் எங்களுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய பங்கை வகிக்கிறதான காரியமாக இருக்கிறது. அதாவது ஒரு மனுஷன் துக்கத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய துக்கத்திலே நாங்கள் பங்காளனாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் சந்தோஷப்படும் பொழுது அவனுடைய சந்தோஷத்தில் நாங்கள் பங்காளனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அன்னைகளுடைய வாழ்க்கையில் இல்லாத காரியம்தான் ஒரு மனுஷனுடைய வெற்றியை, இல்லாவிட்டால் ஒரு மனுஷனுடைய அதாவது முன்னேற்றத்தை சகித்து கொள்ள முடியாத சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பரம்பரை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மற்றவருடைய அதாவது முன்னேற்றத்தில் நாங்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதில் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், பிரியப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் மற்றவருடைய கவலையிலே நாங்களும் பங்காளிகளாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளை நீங்கள் செய்யுங்கள். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.